ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ராஜேஸ்வரி தன்னோட வேலையை காட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினாச்சும் கொஞ்சம் அதிரடியாக நடக்கலைனா என்ன பல வகையில் கஷ்டப்பட்டு ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி விஜயை விட்டு போகிறத தவிர இவங்களுக்கு வழியே இல்லாத நிலையை உருவாக்கிடுவாங்கன்னு நீங்கள் இந்த ப்ரோமோ பார்த்து ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ விஜய் பக்கத்தில் உட்கார வச்சு எப்படியாவது பிரச்சனை பண்ணணும்னு விஜய் இங்கே எதுக்கு உட்கார பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுட்டாரு. அந்த இடத்துல ராஜேஸ்வரி சபதம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயிலை வச்சு சொல்கிறேன் பாரு, நான் உன்னை விஜய் கூட கண்டிப்பாக வாழ விட மாட்டேன், உன்னை விஜய்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன். எப்படி விஜய் போய் அவன் பக்கத்தில் உட்காரக்கூடாது பின்னாடி போன்னு சொன்னானோ அதே மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக அவன் வாயாலே இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல வச்சு உன்னையும் அவன்கிட்ட இருந்து கண்டிப்பாக பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கோயிலில் வச்சு நான் சொல்கிறேன், செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்சாக அன்னபூர்ணி எல்லாரையும் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. என்ன இவ இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணி பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் எப்பயும் போல் அழுகாட்சி காவியம் தான், அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இது என்னைக்கு நிற்குன்றதெல்லாம் தெரியல. ஒவ்வொரு சீனும் பார்க்குறப்ப அவங்களுக்கு இருக்கிற சீனே பார்த்தா அழுதுகிட்டே இருக்கிறது, விஜய் கோவப்பட்டுகிட்டே இருக்கிறது, இதுதான் ஹீரோயினாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜேஸ்வரி பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய வில்லியெல்லாம் இல்லை, சரியான டம்மி பீஸாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நிலையில் அடுத்த ஒரு விஷயம் பெருசாக ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு பார்த்துருக்காங்க. ஸோ இவ்வளோலாம் சீப்பான வேலையெல்லாம் பார்த்து ஆப்பு வைப்பாங்களா, இவங்க என்ன இவ்வளோ சீப்பான வில்லியாக இருக்காங்க அப்படின்னு தான் இருக்கும். ஸோ கோயிலில் பார்த்தோம்னா சிலையை காணோம், இங்கே இருந்த சிலையை காணோமே அப்படின்ட்டு பதறி அடிச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வழி கிடையாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அது இந்த குடும்பத்துலேருந்து வெளியே போனவங்க தான் எடுத்திருக்காங்கன்னு கோயிலில் வர வச்சுருக்காங்க. இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது, அது எப்படி இவங்க மேலே பழிய போடுறாங்கன்ட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போலீஸ் வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி கோயிலில் இது காணோம், ஸோ உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்து என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க, அது எப்படி எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், மரியாதைன்னு முதல் இடத்துல கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு காணோன்னொன்னே அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற லெவலில் கம்ப்ளைண்ட்டும் போயிருக்கு அப்படின்றதாங்க சொல்லணும். ஸோ அந்த அளவில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கிரிப்ட் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நிலையில் விட்ரா விஜய் செக் பண்ணி பார்க்கட்டும், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு ராஜேஸ்வரி சொன்னோன்னே தெரிஞ்சு போச்சு இவங்க ஏதோ ஒரு பெரிய ஆட்டோ பாம் வச்சுருக்காங்க அப்படின்றது. ஸோ அந்த வகையில் போலீஸ் லக்கேஜ் பேக் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக்கையும் செக் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் ஒரு பெரிய பாமை நம்ம ராஜேஸ்வரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோயின் பெரிய லெவலில் பாதிக்கப்பட போகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.